ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. மனிதர்களாகிய நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரே ஒரு நாளாகும். தமிழ் வருடத்தின் 9வது மாதமாக வரும் மார்கழி தேவர்கள் கண்விழிக்கும் பிரம்ம முகூர்த்த வேளையான அதிகாலை பொழுதாகும். இவ்வேளையில் செய்யும் இறை வழிபாடு வேண்டியவர்க்கு சிறப்பு மிக்க பலன்களை தரும். அதிகாலை இவ்வேளையில் பாவை நோன்பிருந்தே விஷ்ணு சித்தரின் தவப்புதல்வியான கோதை பிராட்டியார் தாம் விரும்பியபடி திருவரங்கத்தில் கோவில் கொண்டிருக்கும் அரங்கநாத பெருமாளை கணவனாக அடைந்தார். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று அப்பாவை நோன்பின் சிறப்பையும் திருமாலின் பெருமைகளையும் எடுத்துரைக்கும் திருப்பாவையை நமக்காக எழுதியருளினார். இன்று திருப்பாவையிலிருந்து 2ஆம் பாசுரம். இன்று மார்கழி 2ஆம் நாள். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பாற்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். செய்யாதன செய்யோம் தீக்குறளைச் சென்றோதோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி புகந்தேலோரெம்பாவா. இதன் பொருள், எனதன்பு தோழியரே, அப்பரந்தாமனையே தம் துணைவராக அடைய வழிகோலும் பாவை நோன்பு விரத முறையை கேளுங்கள். உண்ணும் உணவில் நெய் சேர்க்கக்கூடாது, பால் அருந்தக்கூடாது, சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து நீராட வேண்டும். கண்ணில் மை தீட்டக்கூடாது, கூந்தலில் மலர் சூடக்கூடாது. தீய செயல்களை மனத்தாலும் நினைக்கக்கூடாது. தீய சொற்களை பேசவே கூடாது. பிறரை பற்றி கோள் சொல்லாது. ஏழைகளுக்கும் பக்தர்களுக்கும் இயன்ற அளவு தர்மம் செய்திருத்தல் வேண்டும். தேவர்களுக்கு உகந்த மார்கழி மாதம் முழுவதும் இறை வழிபாட்டிலேயே மனம் லயித்திருத்தல் வேண்டும். அதனால் இம்மாதத்தில் மனிதர்களுக்கான எந்த மங்கள நிகழ்வையும் நடத்துவது வழக்கமில்லை. இம்மாதத்தில் இறைவனிடம் காட்டப்படும் பக்தியானது மனிதர்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். அதனாலேயே ஆண்டாள் பிராட்டியும் ஆயர்குலச் சிறுமியரை பார்த்து விரதம் இருக்கும் பொழுது உணவு கட்டுப்பாட்டோடு மனதையும் கட்டிப்போடச் சொல்கிறாள். ஆம், மனதை நல்ல நினைவுகளாலும் வாயை நல்ல சொற்களாலும் நிறைத்தாலே போதும். அப்பரந்தாமன் நம் கை கெட்டும் தூரத்திற்கு வந்து விடுவார். அப்படித்தானே? சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.